குரு வணக்கம் ரொம்ப முக்கியம். குருவை நமஸ்காரம் பண்ணணும், குருவை புகழ்ந்து சொல்லணும். எனக்கு குரு இவர் அப்படின்னு நாம சொல்லணும். நம் வெற்றிய குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். இன்னைக்கு எல்லாரும் கேட்குறாங்க, அது என்ன ரஜினிகாந்தும் கமலஹாசன் மட்டும் மேடையில் ஏறினா என் குரு பாலச்சந்தருக்கு நன்றி, என் குரு பாலச்சந்தருக்கு நன்றி. சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் மேடையில் ஏறினா என் குரு அஜ்ரேக்கருக்கு நன்றி. இவன் விளையாண்டான், இவன் டேலண்டா இருந்தான், அவன் நடிச்சான், அவன் பேர் புகழ் வாங்கினான், அவன் பிரமாதமா நடிச்சான், போகக்கூடாதா? பாக்யராஜ் சார் இன்னைக்கும் மேடையில் ஏறுனா என் குரு பாரதி ராஜா. நம்ம பாரம்பரியமே குருவை உயர்த்தின பாரம்பரியம். சார் ஏன் சார் இதை சொல்றீங்க? எந்த குடும்பம் குருவை நமஸ்காரம் செய்யுதோ, குருவை புகழ்ந்து சொல்லுதோ, நானே ஐடியா பண்ணுவேன், நானே செய்வேன், அது வல்ல. இன்னைக்கும் ஒரு தேசத்தோட ராஜா சக்கரவர்த்தி ராஜ குரு கிட்ட கேட்டுதான் எதா இருந்தாலும் செய்யணும். அவரா எதுவும் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. அப்போ ஆஞ்சநேயருக்கு குரு யார்? கதைக்குள்ள வரணும்ல. வையாபுரி சார் தான் சொல்லுவாரு, நீங்க ஆரம்பிக்கும் போது எங்கேயோ ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு, டபார்னு உள்ள கொண்டு வந்து ஒரு நூலை விட்டுறீங்க அப்படின்னு. ஆஞ்சநேயரோட குரு சூரியன், சூரிய பகவான். அவர்கிட்ட தான் வித்தை கத்துக்கிறார், அவர்கிட்ட தான் இந்த உலகத்தோட அறிவை தெரிஞ்சுக்கிறார். சூரியனால ஒரு இடத்தில் நிலையாக நிற்க முடியாது. இன்னைக்கு ஜோசியத்துல என்ன பண்ணிட்டாங்க, சூரியனை ஒளி கிரகம், சூரியன் நெருப்பு கிரகம், சுத்தி வரும் இப்படின்ட்டாங்க. இல்ல, கண்ணுக்கு தெரியும் கடவுள் சூரிய பகவான். சூரியன் கண்ணுக்கு தெரிகிறாரா இல்லையா? அப்ப நான் சொன்னது கரெக்டா இல்லையா? இதை நான் சப்மிட் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டியில தீசிஸ் கொடுத்தா எனக்கும் டாக்டர் பட்டம்,